வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்எஸ்என் டெக்னாலஜி. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து சிஎஸ்எஸ்ல 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இண்டிவிஜுவல் செலக்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் போட்டிருப்பேன். அப்புறம் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அப்புறம் செலக்டார்ஸ் பற்றி போட்டிருப்பேன். இண்டிவிஜுவல் செலக்டார், குரூப்டு செலக்டார்ஸ் பற்றி போட்டிருப்பேன். செலக்டார்ஸ்க்குள்ளார உங்களுக்கு இன்னொரு செலக்டார் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியும் அந்த டியூட்டோரியல் நான் சொல்லியிருக்கேன். 2வது டியூட்டோரியல் தான். இப்போ தயவுசெய்து போய் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்தா மட்டுமே அது புரியும். இல்ல HTML எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க இங்க கூட வரலாம். தப்பு கிடையாது. ஸோ, இப்போ நான் ஆல்ரெடி இந்த மாரி ஒரு பழைய எக்ஸாம்பிளே தான் இப்போ வச்சிருக்கேன். ஸோ, இதுக்கு வந்து நம்ம வந்து style.cssல இந்த மாரி ஒரு ஸ்டைலிங் வந்து நான் இதுக்கு எழுதியிருக்கேன். ஸோ, இந்த மாரி ஸ்டைல்ஸ் எழுதலாம். ஸோ, இப்போ நான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ஆல் குடுத்து டெலீட் குடுத்துர்றேன். ஸோ, இப்போ இந்த ஃபைல நான் ஓப்பன் பண்றேன் சர்வர்ல. ஸோ, என்னோட ரெக்கார்டிங் இப்படி இருக்கு. ஸோ, இப்போ ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டைல்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு பேஜ் வந்து வியூ ஆனா இப்படி தான் இருக்கும். ஸோ, இப்போ நான் வந்து இத வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். யூஸ்வல் கோட்ஸ வந்து நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நான் இதில பண்ண இதில கரெக்ஷன்ஸ் இதில எப்படி அப்டேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ, அதுக்கு தான். ஸோ, இப்போ இதில நான் இப்போ எப்படி ஸ்டைலிங் குடுக்க போறேன் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ, இப்போ நார்மலா H2ன்னு சொல்லி ஒரு டேக் இருக்கா? ஸோ, இத நான் காப்பி பண்றேன். ஸோ, இதில வந்து ஒன்லி கலர்ஸ் எப்படி அப்ளை பண்றது? 2 தான். ஒண்ணு கலரு இல்லன்னா பேக்கிரவுண்ட் கலர். ஸோ, இப்போ நானு H2 அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. ஸோ, அத ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ, இப்போ இதுக்கு வந்து கலர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒயிட் அப்படின்னு சொல்லி நான் ஃபில் பண்றேன். HIT ஒயிட்ன்னு சொல்லி நான் ஃபில் பண்றேன். க்ளோஸ் குடுத்துர்றேன் அந்த டேக்க. ஸோ, இப்போ இந்த கலர் வந்து ஒயிட் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. BACKGROUND பேக்கிரவுண்ட் சாரி என்னென்னமோ விழுந்துருச்சே. பேக்கிரவுண்ட் கலர். ஸோ, இந்த 2வது இருக்க டேக். ஸோ, இது பேக்கிரவுண்ட் கலர்ன்ற ஒரு டேக் இருக்கு. ஸோ, இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபில் பண்றேன். இதுக்கு உண்டான பிளாக் கலர் மட்டும் இதுக்கு ஃபில் ஆகும். ஸோ, ஒயிட் கலர் இது, பிளாக் கலர் இது. ஸோ, இது இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதே கலர் தான் இருக்க போகுது. ஜஸ்ட் இத வியூ பண்றதுக்காக மட்டும் இப்படி காட்டுறான்ட்டு இல்ல. இன்ஸ்பெக்ட்ல எலிமெண்ட்ஸ்க்குள்ள போனீங்கன்னா, இந்த மாரிலாம் பார்க்கலாம். இப்படி தான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ, இதில கம்ப்யூட்டர் மேல போனீங்கன்னா அதோட ஸ்டைலிங் எல்லாம் இதில குடுத்துருப்பாங்க. பேக்கிரவுண்ட் கலர் இந்த கலர் குடுத்துருப்பாங்க. எருங் கலர், நார்மல் கலர். அதாவது டெக்ஸ்ட்டோட கலர் வந்து இந்த கலர் குடுத்துருப்பாங்க. ஸோ, இதுதான் கன்சோல்லயும் பேஜ்லயும் நடக்கிறது இதுதான். ஸோ, இப்போ எனக்கு வந்து இந்த இதுக்கு இந்த கலரா? ஓகே. இப்போ நான் பேராகிராஃப் டேக்குக்கு ஒரு கலர் எழுதுறேன். ரெட்ன்னு சொல்லி எழுதுறேன். கலர்ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. கலர் ரெட் குடுத்துட்டு, பேக்கிரவுண்ட் கலர் பிளாக்ன்னு குடுக்குறேன். ரெட் அண்ட் பிளாக் வேற லெவல் காம்பினேஷன். ஸோ, குடுத்துக்கலாம். இல்ல ரெட்டுக்கு இந்த கலர் ஓகே அப்படின்னா, ஓகே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ, இந்த மாரி கலர்னா டெக்ஸ்ட்டோட கலர் எடுத்துக்கும். பேக்கிரவுண்ட் கலர்னா இது எவ்வளோ தூரம் பொசிஷனிங் ஆயிருக்கோ, அந்த அளவுக்கு எடுத்துக்கும். ஸோ, இந்த பொசிஷன பத்தி ஒரு டியூட்டோரியல் போடுறேன். எனக்குமே பொசிஷன பத்தி அவ்வளவும் தெரியல. ஸோ, அதனால தான் ரிஜெக்ட் ஆயிட்டேன் ஒரு இடத்துல இருந்து. ஸோ, அந்த தப்ப யாரும் பண்ணாதீங்க. ஸோ, நான் கண்டிப்பா கத்துக்கிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லித் தருவேன். இது தெரியும். பட் ஆனா ப்ராப்பரா கத்துக்கல அப்படின்றது தான் என்னோட கஷ்டம். ஸோ, H3 டேக்க இப்ப நான் காப்பி பண்றேன். ஸோ, இப்போ அதுக்கு வந்து இப்போ நான் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ குடுக்குறேன். வேற லெவலு. ஸோ, பேஸ்ட் பண்றேன். வேற லெவல்னா யுனிவர்சலா அந்த காம்பினேஷன் வந்து அப்படி இருக்கும். ஸோ, நான் ஃபர்ஸ்ட் பேக்கிரவுண்ட் கலர் குடுக்குறேனே, ஏன் லாஸ்ட்ல நான் வந்து பேக்கிரவுண்ட் கலர் குடுக்கணும்? குடுத்தோம்னா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இது ப்ராப்பரா ஒரு அலைன்டா கொஞ்சம் ப்ராப்பரா வர மாரி இருக்கும். வெறும் கலர் குடுக்குறேன். கலர்ல BLUEன்னு சொல்லிட்டு ப்ளூ குடுத்துட்டு க்ளோஸ் குடுத்துட்டேன் அப்படின்னா ஃபாஸ்ட்டா பண்றேன்ற பேர்ல தப்பா வராததெல்லாம் இந்நேரத்துல நான் பார்த்து டைப் பண்ணியிருந்தா கூட வந்திருக்கும். பார்த்துக்கோங்க நிலைமைய. பார்த்தீங்களா? H3 அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் 3ன்றது ஒரு இடத்துல இருக்கு. இப்போ நான் டாபிக்க போய் இங்க சேஞ்ச் பண்றேன். ஹெட்டிங் 3ன்னு சொல்லி இருந்த இடத்துல வந்து அழகரசன் டெக்னாலஜின்னு மாத்திடலாமா? உனக்கு ஒரு வேலை இல்ல. பொழுதன்னைக்கும் இதையே பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு கேட்காதீங்க. வேற கன்டென்ட் நான் யோசிக்கல. சும்மா அப்படி வர்றத அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். டெக்னாலஜி கண்டென்ட் அப்டேட் ஆயிட்டு ப்ளூ கலர் ஃபில் ஆயிரும். ஸோ, அந்த இடத்துல கண்டென்ட் ஃபில் பண்ணேன். இந்த இடத்துல அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ, இந்த இடத்துல நம்ம ஃபாண்ட் ஃபேமிலிலாம் கூட நெறையா இருக்கு. ஸோ, இத பத்தி நான் சொல்லிர்றேன் இப்பயே. ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு. ஃபாண்ட் நம்ம சூஸ் பண்றோம்ல. ஸோ, அதுதான். இப்போ நான் வந்து லாட்டோ, சான்ஸ் ஷெரீஃப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கு. ஸோ, இத ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இங்க பாருங்க இந்த ஹெட்டிங்க்கும் இது நார்மலா டைம்ஸ் நியூ ரோமன் வாட்டெவர் அந்த ஃபாண்ட்ல இருக்கும். ஸோ, இது வந்து அழகரசன் டெக்னாலஜின்றது வந்து இப்போ ஒரு லாட்டோ ஃபாண்ட் அப்ளை இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா அந்த மாரி இல்ல. இது நார்மலா ஒரு சான்ஸ் ஷெரீஃப் ஃபாண்ட் அப்ளை இருக்குது இதுல. ஸோ, இதுதான் கலருக்கும் பேக்கிரவுண்ட் கலருக்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஸோ, நார்மலா ஒரு ஷேப்ப வரையறேன் அப்படின்னா, இப்போ நார்மலா நான் ஒரு டிவ் டேக் போட்டுக்கிறேன்.
டிவ்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. அந்த டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ இந்த மாதிரி அனானிமஸாக ஒரு இது கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளார ஹாய் ஐ ஆம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு கண்டென்ட் நீங்கள் போடுங்க, தப்பு கிடையாது. ஸோ இதை காப்பி பண்ணுறேன். இந்த பாக்ஸ்ன்ற கிளாஸுக்கு தான் நம்ம ஸ்டைலிங் எழுத போகிறோம். ஏன்னா கிளாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிவ்ன்றது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். டிவ்னு சொல்லி நான் டக்குன்னு போட்டு அதுக்கு முன்னாடி ஸ்டைலிங் எழுதிடவே கூடாது. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் போட்டுறதுனால டாட் வச்சுக்கிட்டு பாக்ஸ்ன்றதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா விட்த்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேவா? ஹைட்டு ஒரு 100 பிக்சல் கொடுக்கலாம். கொடுத்துட்டேன். இப்போ அந்த சைஸ்க்கு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கும். இது ஏன் இந்த இடத்துல பாக்ஸ் வந்து ஃபில் ஆகலை? ஆனால் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது வந்து ஏன் ஃபில் ஆகலை அப்படின்னா, இப்போ நார்மலாக F12 கொடுத்துட்டு இப்போ போனீங்க அப்படின்னா அந்த டிவ் டேக் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபார்ம் ஆகணும்னா என்ன பண்ணுறது? இப்போ எலமெண்ட்ஸில் கம்ப்யூட்டர் ஸ்டைல்ஸ் நார்மலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இது விட்டுருங்க. இப்போது இதில் இந்த டிவ்னு சொல்லி இங்கே ஒரு ஆட்ரிபியூட் இருக்கா? ஸோ பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் பாருங்கள், 100 பிக்சல் டு 100 பிக்சல்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் வித்தில் இது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கிறத பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஏன் கலர் ஃபில் ஆகலை அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கலர் ஃபில் பண்ணணும் நான். அப்படின்னா அதுக்கு என்ன கொடுக்கணும்? கலர் கொடுக்கணுமா, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணுமா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து கலர் கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி இந்த டிவ்வுக்கு கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் கலர் தான் கொடுக்கணும். ஸோ இப்போது இதை நான் இந்த பக்கம் சைடில் வச்சுக்கிறேன். இப்போது பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு ஒரு ப்ரௌன் அந்த கலர் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ ப்ரௌன் கலர் ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும்? வெறும் கலர்னு மட்டும் போடுங்க. ஏன்னா அது டெக்ஸ்ட் கலர்னு அதுவே நோட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் ஒயிட், ஏன்னா ஒயிட் ஸ்மோக்குன்னு ஒரு கலர் இருக்குது, நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்களா, இந்த இதுதான் இப்போ இருக்கிறதுல டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நார்மலாக நான் வந்து ஒரு 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 ஐக்கானை பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு ஐக்கானை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன கலர் அதுக்கு நான் எதை கொடுக்கணும்? பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணுமா, கலர் கொடுக்கணுமா? அதாவது ஐக்கானோட கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் கலர் தான் கொடுப்போம். ஐக்கான்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபாண்ட் தான். ஏன்னா ஃபாண்ட்டை தான் நம்ம காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ஃபாண்ட்டுக்கும் நம்ம வந்து கலர்ன்ற அந்த ஆப்ஷனை கொடுத்தா மட்டுமே அது வந்து ஒர்க் ஆகும். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான கலர் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி ஃபில் ஆகும். ஸோ ஃபில் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் பண்ண நினச்சது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எது வேணால் பண்ணிக்கலாம். இப்போ டிவ்வுக்கு தான் அந்த மாதிரி கொடுக்க முடியல. ஸ்பேனுக்கு கொடுத்துக்கலாம், பட்டனுக்கு கொடுத்துக்கலாம். நார்மலாக ஒரு பட்டன் நான் எழுதி காட்டுறேன். வீடியோ எவ்வளோ நேரம் போயிருக்குது? வீடியோ ஆல்ரெடி 8 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இனிமேட்டு இருக்கிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் லென்த்தியாக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரிய வைக்க முடியுது என்னால். ஏன்னா சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க. ஸோ இந்த பட்டன் சொல்லி ஒரு டேக் நான் போட்டுக்கிறேன். பட்டன் இதுக்கு வந்து ஒரு ஐடி நான் போட்டுக்கிறேன். ஐடின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஆனால் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன் ஐடி கிளாஸ்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், எதுக்கு ஐடி யூஸ் பண்ணுறோம், எதுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணுறோன்ட்டு. நார்மலாக பிடிஎன்னு நான் போட்டுக்கிறேன். க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். சப்மிட் என்டர்னு சொல்லுவேன். டேட்டாஸ் போட்டுக்கிறேன். இப்போ பட்டனில் வந்து என்டர்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து ஃபில் ஆகி இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்திருக்கும். ஏன் வரல சர்வர் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்திருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பட்டன். ஸோ இந்த பட்டனுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும்? நீங்கள் நினச்சதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேஷ் போட்டுட்டு, ஏன்னா கிளாஸ் தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் பட்டனை பொறுத்த வரைக்கும் சேமே தான். ஒரு பாக்ஸை கலர் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுவோமோ அதே தான். இப்போது என்ன கலர் கொடுக்கலாம்? கிரிம்சன் அப்படின்னு சொல்லி ஒரு கலர் இருக்குது. பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இருக்குது. இது என்ன பட்டன் மாதிரி இல்லை, வேறு ஏதோ பழைய இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து கலர் வந்து, அதாவது டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஒயிட் ஸ்மோக்கு அதுவே அப்ளை ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போது இந்த இடத்துல அந்த பட்டன் இருக்குது. எனக்கு பட்டனாகவும் மாதிரி இருக்கணும், ஒரு இந்த மாதிரி கிளிக்கபிள் பட்டனாகவும் இருக்குது. எனக்கு வந்து இந்த அவுட்லைன் வராமல் சும்மா ஒரு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கணும், அதில் பட்டனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது தான் பட்டன் நமக்கு தெரிய வரணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஜஸ்ட் இதுக்கோட அவுட்லைன் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அவுட்லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, நன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அவுட்லைன் நன் அப்படின்னா நன்னு நில்லுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்றுமே வேணாம் அப்படின்னு அர்த்தம்.
இல்லன்னா ஒண்ணும் இல்லன்னு அர்த்தம். நன்னுனா ஒண்ணும் இல்லன்னு அர்த்தம். ஸோ இதுல அதே மாரி இதுல அப்பயும் போகல. அவுட்லைன்ன்றது இத பிரஸ் பண்ணும்போது ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும். அது இப்ப வரல. ஸோ நெக்ஸ்ட் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கு. இதுக்கு பார்டர் தான் அது. ஸோ அதனால பார்டரையும் நன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிடுறேன். இப்ப தெரிஞ்சிருக்கும் உங்க டிஃபரன்ஸ் எப்படி இதா இருக்குன்ட்டு. ஸோ இது ஆக்சுவலா ஒரு பட்டன். ஸோ அந்த பட்டனுக்கு இந்த மாரி பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துருக்கோம், கலர் குடுத்துருக்கோம், அவுட்லைன் ரன் பண்ணியிருக்கோம், பார்டர் ரன் பண்ணியிருக்கோம். பார்டர பத்தி நான் நெக்ஸ்ட் அடுத்த டுட்டோரியல்ல கண்டிப்பா சொல்லி தரேன். ஸோ இதுதான் கலருக்கும் சிஎஸ்எஸ்ல இருக்கிற கலர்ஸ், பேக்கிரவுண்ட் கலருக்கும் உண்டான டிஃபரன்ஸு. இது ரொம்பவே சிம்பிள். 2 நிமிஷத்துல என்னால சொல்லி தர முடியும். அது ரொம்ப சிம்பிளா சொல்லி தர முடியும். ஆனா நான் கத்துக்கும்போது இப்படிதான் ரொம்ப ஈஸின்னு சொல்லி கத்துக்கிட்டது. சில இடத்துல போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ச்சே நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ அதனால கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லி தரணும்னு நெனைக்கிறேன். அப்பதான் சில பேத்துக்கு சொல்லி தரும்போது எனக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் கெயின் ஆகும். அதனால கொஞ்சம் டீட்டெயிலா கத்துக்கிறது. ஸோ உங்களுக்கு சொல்லி தரும்போது தான் நான் இந்த மாரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்ப்பேன். இத நான் ஒர்க் பண்ணி பார்ப்பேன்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னா சத்தியமே கிடையாது. இது நான் அந்த இடத்துல ஜாப்க்கு போம்போது கூட இந்த மாரி ஏதோ 1, 2 எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்துருப்பேன். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேனா என்னான்னு எனக்கு தெரியல. ஒரு இது குடுத்தா என்னால அவுட்புட் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்துக்கிட்டதுக்கு போனது. பட் ஆனா அத கொஞ்சம் ஸ்டாண்டர்டா கத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால, ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட்ட குடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நீங்க பார்த்து நம்ம சேனல பார்த்து செஞ்சு விடுங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்லாம் பண்ணலாம். கமெண்ட் பண்ணலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க உங்க கமெண்ட்ஸுக்காக ஐ அம் வெயிட்டிங். நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில ஹேட்டர்ஸும் கமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தனி வீடியோ ஒண்ணு பண்ணுவேன். கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவே அந்த மாரி ஒரு பண்ணுவேன். ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா நம்ம சேனலோட ஃபுல் இதுவுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நான் பார்டர்ஸ பத்தி அடுத்த வீடியோல சொல்லி தரேன். தேங்க் யூ.